அன்பர்களே வணக்கம். இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ விஷ்ணு புராணம் அத்தியாயம் 1 பகுதி 12 துருவனின் கதை. பராசரர் தொடர்ந்து சொன்னார். மைத்ரேயரே, ஸ்வாயம்பு மனுவுக்கு பிரதிய விரதன் உத்தானபாதன் என்னும் 2 பிள்ளைகள் இருந்தனர். உத்தானபாதனுக்கு ஸ்ருதி சூநிதி என்று 2 மனைவியர் இருந்தனர். அவர்களுள் ஸ்ருதி என்பவளே உத்தானபாதனுக்கு மிகவும் பிரியமுள்ளவராக இருந்தாள். அவளுக்கு உத்தமன் என்ற மகன் இருந்தான். அவன் மீது அவனது தந்தை பெயரும் அன்பும் வைத்திருந்தான். சுனோதி இடம் அரசனுக்கு பெரிதாக பிரியமில்லை. அவளுக்கு துருவன் என்ற மகன் பிறந்தான். அவன் மிகவும் ஒழுக்கமானவன். ஒரு நாள் சிறுவனான துருவன் தனது தந்தையான உத்தானபாதனின் அந்தப்புரத்திற்கு சென்றான். அங்கே தனது தந்தையின் மடியில் உத்தமன் படுத்திருப்பதைக் கண்டு தானும் தந்தையின் மடியில் படுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தந்தையின் அருகே சென்றான். அப்போது சுருசி அரசனோடு இருந்ததால் அவன் துருவனது ஆசையை ஏற்கவில்லை. அதை கண்ட சுருதி சொன்னால், சிறுவனே, எனது மகனை தவிர வேறு எவரும் அரசனின் மடியில் படுத்துறங்க முடியாது. நீ இந்த அரசனின் மகன் என்றாலும் நீ அரசகுமாரனாக முடியாது. நான் தான் பட்டத்து ராணி, அதனால் இங்கிருந்து போ என்று கோபித்து ஏசினார்கள். அதை கேட்ட துருவன் மிக்க கவலையுடன் தாயிடம் சென்றான். மிகுந்த கவலையுடன் வந்த துருவனை சுனோதி தனது மடியில் உட்கார வைத்து, மகனே, ஏன் கவலைப்படுகிறாய்? உன்னை யார் கோபித்தது என்று கேட்டாள். அதற்கு துருவன் நடந்தவற்றை விபரமாக கூறினான். அதை கேட்ட சுனோதி மனம் வருந்தி, மகனே, அவள் சொன்னது உண்மை. நாம் அவர்களுக்கு கீழ்ப்பட்டவர்கள். அதனால் கவலைப்படாதே. எமது விதி அதுவென்றால் நினைத்து அவற்றை மறந்துவிடு. உத்தமன் புண்ணியம் செய்தவன். அதனால்தான் அவன் அரசனின் செல்ல மகனாக அவரது மடியில் அமர்ந்திருக்கிறான். அதனால் துயரப்படாது இருப்பாயாக. அவ்வாறு இருக்க முடியாவிட்டால் உனக்கு சகல மேன்மைகளும் உண்டாவதற்கான புண்ணியம் செய். ஒழுக்கமுள்ளவனாக இருந்து கொண்டு நல்ல செயல்களை செய். அப்படி தினமும் செய்து வந்தால் உனக்கும் நல்லவை நடக்கும் என்றாள். அதை கேட்ட துருவன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தான். பெண், எனக்கு நாட்டை ஆளும் ஆசை இல்லை. அதனால் நான் காட்டுக்கு சென்று தவம் செய்து பெறக்கூடியவற்றை பெறுகிறேன் என்று கூறிவிட்டு காட்டுக்கு சென்றான். காட்டின் மான் தோலை ஆடையாக உடுத்தி தர்பை புல்லில் மேல் 7 முனிவர்களான சப்த ரிஷிகள் அமர்ந்திருந்தனர். அவர்களை கண்ட துருவன் அவர்களை வணங்கி, முனிவர்களே, நான் உத்தானபாத மன்னனுக்கு சுனோதியின் வயிற்றில் பிறந்த மகன். எனது பெயர் துருவன். மிகவும் அவமானப்பட்டு காட்டுக்கு வந்தபோது உங்களை சந்தித்தேன். எனது வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றான். ராஜகுமாரரே, நீ வயதில் குறைந்த சிறுவன். அப்படி இருக்க உனக்கு ஏற்பட்ட அவமானம் என்ன? நீ அரசனின் மகன். அரசரிடம் கூறி உனது வேதனையை போக்கியிருக்கலாமே தானே என்று சப்தரிஷிகள் கேட்டனர். எனது தாயை அரசனிடம் மூத்த மனைவி இகழ்ந்து விட்டாள். அந்த அவமானத்திற்கு தாங்க முடியாததால் நான் இங்கு வந்தேன் என்று துருவன் சொன்னான். ராஜகுமாரரே, எம்மிடம் நீ என்ன உதவியை எதிர்பார்க்கிறாய்? நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று சப்த ரிஷிகள் கேட்டார்கள். முனிவர்களே, எனக்கு பொருளாசையே இல்லை. அரச வாழ்வும் வேண்டாம். இந்த உலகத்தில் ஒருவனோடு அனுபவிக்கப்படாததாய் அபூர்வமானதாய் சகல ஸ்தானங்களையும் உத்தானமான இருக்கின்ற ஸ்தானத்தை நான் அடைய விரும்புகிறேன்.
எனது எண்ணங்கள் நிறைவேற்றுவதற்கான வழிவகைகளை தாங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று வணங்கினான். அதற்கு சப்தரிஷிகள் ஒவ்வொருவராக பதில் சொன்னார்கள். ராஜகுமாரர்களே, கோவிந்தனை சரணடைந்து அவனது பாதவிந்தங்களை ஆராதனை செய்தவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்காது என்றார் மரிஷி முனிவர். ராஜகுமாரரே, லோகேஸ்வரரான ஜனார்தனனை யாருக்கு அருள் புரிகிறாரோ அவர்தான் உயர்ந்த ஸ்தானத்தை அடைவார், இது சத்தியம் என்றார் அத்திரி முனிவர். சகல அண்டங்களும் எவனது விரல் நுனியில் இருக்கிறதோ அந்த கோவிந்தனின் கமலங்களை அர்ச்சனை செய் என்றார் ஆங்கிரச முனிவர். ஸ்ரீ கரிகை ஆராதனை செய்வோர் உயர்ந்த நிலையான மோட்சத்தை அடையும் போது அவனை ஆராதிப்போர் உயர் பதவியை அடைவதில் சந்தேகமே இல்லை என்றார் புலக முனிவர். எவன் யாகங்களாலும் யஜ்ஞ ஸ்ரோபியாகவும் இருக்கிறானோ அவனை ஆராதித்தால் அடைய முடியாதவற்றை அடையலாம் என்றார் கிருதுமா முனிவர். பூர்வ காலத்தில் இந்திரன் யாரை ஆராதித்து இந்திர பதவியை பெற்றானோ அத்தகைய யக்னேவரனான விஷ்ணுவை ஆராதனை செய், நீ நினைத்தவை நடக்கும் என்றார் புலஸ்திய முனிவர். குழந்தாய், மகாவிஷ்ணுவை ஆராதனை செய்தால் அடைய முடியாதது என்றும் எவையும் இல்லை. அவரை ஆராதனை செய்யால் 3 உலகங்களுக்கும் முற்பட்ட மேலான ஸ்தானத்தை அடைவாய் என்று வசிஷ்ட முனிவர் கூறினார். அவர் கூறியதை கேட்டு துருவன் மிக்க மகிழ்ச்சி கொண்டு, முனிவர்களே, நீங்கள் கூறியவற்றை நான் நம்புகிறேன். அப்பெருமானின் கிருபையால் பெற என்னென்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள் என்றான் துருவன். ராஜபுத்திரரே, மனதில் நினைவுகளை உண்டாக்கும் பற்றுக்களை முதலில் அகற்றி மனதை சுத்தப்படுத்த வேண்டும். பின்பு மனதை நாராயணனிடம் ஒப்படைத்துவிட்டு வேறு எவற்றையும் நினைக்காது அவனது திருவடியை நினைத்தவாறு வாசுதேவனுக்கு உள்ளத்தை சமர்ப்பிக்கிறேன் என்ற பொருளை உடைய மகா மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். உனது பிரதானமகான ஸ்வயம்புவ மனு இந்த மந்திரத்தையே உபசரியுங்கள். அதனால் மகிழ்ந்த பகவான் அந்த மனு விரும்பிய எல்லாவற்றையும் கொடுத்தார். அதனால் நீயும் அப்படியே அந்த மகாமந்திரத்தை ஜெபித்து அவனை ஆராதனை செய் என்றார். இதன் தொடர்ச்சியை நாளை பார்ப்போம்.